பீட்சா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது டாமினோஸ் பீஸா தான். ஆனா அந்த ஃபவுண்டர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காரு அந்த பீஸாவை உருவாக்குறதுக்கு. இன்னுமே வந்து வேர்ல்ட்லே நம்பர் 1 பிராண்டா அதுதான் இருக்கு. அதோட ரீசன் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன, அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்ன ஃபேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். ஹாய், திஸ் இஸ் அருந்ததி. யூ ஆர் வாட்சிங் அருந்ததி இன்சைட்ஸ். லெட்ஸ் கோ. டாமினோஸ் பீஸாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது டாம் மொனாகன். அவர் தான் இதோடைய ஃபவுண்டர். டாம் மொனாகன் வந்து கரெக்டாக 1937 பிறக்கிறாரு. மெக்சிகன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ஸ் யூஎஸ்ல. அண்ட் கரெக்டாக இவர் பிறந்த ஒரு 4 இயர்ஸாக இருக்கும்போது அவங்களுடைய அப்பா வந்து இறந்துடுறாரு. அவங்களுடைய அம்மா தான் இவங்களை வளர்க்குறாங்க. இவர் கூட இவருடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு. ஸோ 2 பேரையும் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஃபேமிலி. ஸோ அதனால் அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஒரு ஹோமில் வந்து சேர்த்துடுறாங்க. சின்ன வயசுல இந்த ஹோமில் தான் வளர்றாங்க. அவங்க வளர்ந்து கொஞ்சமாக அவருக்கு வந்து கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் அப்படின்றத ஒரு ஒன்லி டூல் டு கெட் அவே ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால நல்லா படிக்கணும், கான்சென்ட்ரேட் பண்றாரு அவருடைய படிப்புல. என்னதான் இருந்தாலுமே வந்து படிப்புக்கு வந்து யாரும் அவ்வளோ காசு கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டாங்க. இவருடைய அங்கிள் தான் வந்து இவரை படிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் ஸ்கூல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இவர் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கு அவங்களுடைய அங்கிள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, சின்ன வேலையெல்லாம் வந்து கிடைக்கிற வேலையெல்லாம் வந்து செய்யறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செரி பழம் பறிக்கிறது, நியூஸ் பேப்பர் போகிறது. ஸோ இது மாதிரி குட்டி மெனியல் ஜாப்ஸ் வந்து செஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நினைக்கிறாரு ஏதாவது ஒரு லைஃப்ல வந்து நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட காசு இருக்கணும், அதுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சேர்த்து வைக்கணும், சேவிங்ஸ் அப்படின்றது. அதுக்கப்புறமா உங்களுடைய தம்பி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னா, இது மாதிரி பீஸா ஷாப் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் செல் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த பீஸா ஷாப்பை வாங்கிக்கலாம் அப்படின்ற 2 பேருமே பார்ட்னராக வந்து அந்த ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டாமினிக் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸா ஸ்டோரோடையே இருக்குது, அந்த ஓனரோடைய நேம் ஆக்சுவலி. ஸோ அதையே வச்சு அவங்க வந்து நடத்துகிறாங்க பீஸா ஷாப்பு. இவர் வந்து இவங்களுடைய தம்பி இருக்கார்ல, டாமுடைய தம்பி ஜேம்ஸ், இவர் வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டரா அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஜாப் வந்து பெர்மனண்டான ஒரு ஜாப். பட் ஆனா இவருக்கு தான், டாமுக்கு தான் வந்து ஒரு பெர்மனண்டான ஜாப் கிடையாது, நல்லாவும் படிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா, இந்த பீஸாவில் அந்த கடையில வந்து பார்ட் டைமா மாத்தி அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீ காலைல ஒர்க் பண்ண, நான் மதியம் காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே இவருடைய காலேஜ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பீட்சா கடை. ஸோ இதே மாதிரியே ஒரு ரொட்டீன் அப்படின்றது ரொம்ப ஹார்டா இருக்கு. ஸோ உங்களோட லைஃப் அப்படின்றது ரொம்ப ஹார்டா இருக்கு. இப்போதான் இந்த டாமுடைய தம்பி ஜேம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் வந்து பார்ட்னரா இருக்க விரும்பல இந்த கடையில, ஏன்னா எனக்குன்னு ஒரு ஜாப் இருக்கு, போஸ்ட் ஜாப். ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு அவரு இவர்கிட்ட விட்டுட்டு போயிடாரு. ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப லாஸ் ஆகுறதுனால இவர் வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஓகே, என்னதான் இவர் வந்து காசு போட்டிருக்காருல, ஸோ அந்த காசையும் இவருக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கார், பீட்டில் கார் அப்படின்ற ஒரு காரையும் வந்து அவங்க தம்பிக்கு வந்து வித்துடுறாரு. ஸோ இதன் மாதிரி இப்போ பீஸா கடையில் ஃபுல் டைமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய யூனிவர்சிட்டியில போய் ஆர்கிடெக்டா படிக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருந்துச்சு. பட் அந்த எய்மையுமே வந்து இவர் விட்டு கொடுக்குறாரு. ஆனா பீஸா ஷாப் வந்து அவர் நினைச்ச மாதிரி நல்ல ஒரு சக்சஸ்க்கு வந்து போல, லாஸா தான் ஆகிட்டு இருக்கு. இது என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு இவர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, சும்மா சிம்பிளா போய் வெளியில அந்த போர்டு இருக்கும்ல, அந்த நோட்டீஸ் போர்டு மாதிரி, அந்த இடத்துல போய் எழுதுறாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து பாதி விலை தான் பீஸா, 50% ஆஃபர் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமா நிறைய பீப்புள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரியே இன்னொன்னு என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவர் என்ன யூஸ் பண்றாருன்னா, டெலிவரி, ஹோம் டெலிவரி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாரு. 30 மினிட்ஸ்ல வந்து டெலிவரி பண்றோம், நீங்க ஆர்டர் பண்ற 30 மினிட்ஸ்ல. அப்படி 30 மினிட்ஸ்ல வரல அப்படின்னா உங்களுக்கு அந்த பீஸா எப்படியாவது கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு இதுக்காகவே வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போயிடவே திருப்பி வந்து கண்டினியூஸா அவங்ககிட்ட ஆர்டர் வருது. ஸோ இதன் மூலயமா அவர் வந்து ஒரு ஷாப் ஓபன் பண்ணவர், இன்னும் 2 ஷாப் வந்து அந்த பிளேஸ்ல ஓபன் பண்றாரு. இப்போ அந்த 2 ஷாப்புடைய நேமே வந்து டாமினிக் பீஸா அப்படின்னு வச்சிருக்காரு. ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய டாமினிக்ஸ் பீஸா அப்படின்றது வந்து அந்த ஸ்டோர் ஓனர் ஃபர்ஸ்ட் இருந்தாங்களா, வாங்கினாங்களா, அவங்களுடைய ஓனர் பேர் தான். அவர் என்ன இப்போ கிளைம் பண்றாரு அப்படின்னா, என்னுடைய ஸ்டோர் நேம் வந்து என்னுடைய கடைக்கு மட்டும் தான் இருக்கணுமே தவிர நீ வேற கடையில வந்து என்னுடைய நேம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இவர் என்ன பண்றாருன்னா, அந்த டைம்ல சடனா ஒரு யோசனை வந்துருக்கு, அவருடைய பிராண்டோடைய நேமை டாமினோஸ் பீஸா அப்படின்னு மாத்துறாரு. அந்த லோகோ இருக்கும்ல, டாமினோஸ் பீஸா லோகோ, அதுல வந்து 3 டாட்ஸ் இருக்கும். அது எதுக்காக அந்த 3 டாட்ஸ் இருக்குன்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? அந்த 3 டாட்ஸ்மே ஆக்சுவலி எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ணும்போது ஒரு டாட்டா வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் அந்த 3 டாட்ஸ் வந்து வச்சிருக்காரு. கரெக்டா வந்து ஒரு 3வது ஷாப் ஓபன் பண்ணும்போது அந்த 3 டாட் வந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ஓபன் பண்ணிட்டே போயிருக்காரே தவிர, ஸோ அந்த டாட்டை வந்து அதுக்கப்புறம் அவரால் ஆட் பண்ணவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஷாப்ஸ் வந்து கண்டினியூஸா திறந்துட்டே இருக்காரு.
இவருடைய சக்சஸ் அப்படின்றது அவருடைய கண்ட்ரிலேயே முடிஞ்சிடல, மற்ற கண்ட்ரிலயும் இவருடைய நியூ ஷாப்ஸ் வந்து ஓபன் பண்றாரு. ஒரு பிரான்ச்சா வந்து கொண்டுட்டு வர்றாரு சைனாக்கு அண்ட் யூரோப்ல அண்ட் தென் இந்தியாவில் வந்து கரெக்டா 1995ல வந்து வருது. ஸோ அந்த டைம்ல இந்தியா வந்ததுக்கு அப்புறமாவே வந்து நிறைய பீப்புள் வந்து வாங்குறதுக்கு தயங்குறாங்க, இது என்னடா பீஸா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுடைய டேஸ்ட் வேற, நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ் வேற, அதுக்கேற்ற மாதிரி இல்லாததுனால இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அந்த பீட்சாவை வாங்குறதுக்கு ரெஃப்யூஸ் பண்றாங்க. அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் ஃபிளேவர்ல வந்து நம்ம பீட்சாவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலா அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பீட்சா உருவாக்குறாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது சக்சஸ் ஆகுது. அதே டெக்னிக் எங்க யூஎஸ்ல யூஸ் பண்ணாங்கல்ல, 30 மினிட்ஸ்ல நீங்க ஆர்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வந்து வரல அப்படின்னா நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய பீட்சா வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. அதே டெக்னிக்கை இங்க யூஸ் பண்றாரு. இந்தியன் பீப்புள் எல்லாருமே இந்த டெக்னிக் ஓகே இது நல்லா இருக்கே நம்ம ஆர்டர் பண்றாங்க. அண்ட் அவங்களுடைய டேஸ்ட் வந்து பிடிக்கவே இது ஒரு ஃபேஷனாகவும் ஆயிடுது, ஒரு கெத்தாவும் ஆயிடுது பீட்சா சாப்பிட்றது அப்படின்றது. ஸோ அதன் மூலயமா டாமினோஸ் பீஸா அப்படின்றது வந்து நல்ல ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கு. டாமினோஸ் வந்து கரெக்டா 2017ல இருக்கிறதுல எல்லா பிராண்ட்லயுமே ஃபர்ஸ்ட் பிராண்ட், டாப் பிராண்ட் அப்படின்னா இதுதான் வருது. டாம் மொனாகன் அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஸ்ட்ராட்டஜி தான். அவருடைய இன்னோவேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து அந்த பீஸா சாசஸ்க்காக வந்து வாங்குறாங்க. ஸோ இதன் மூலயமா தான் அவருடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது எல்லா பிஸ்னஸையும் எல்லா பிராண்டையும் கம்பேர் பண்ணும்போது இவருடைய பிராண்ட் வந்து வெரி சூப்பராக இருக்கிறதுனால பீப்புள் வந்து ஒரு ஹோப்பான ஒரு பிராண்டாக இருக்குன்னு நிறைய பீட்சா வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. இதில் இந்த ஸ்டோரியில நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாம் மொனாகன் எதுவுமே இல்லாமல் ஒரு கடையை ஆரம்பிக்கிறாரு. அவர் நினைச்சிருந்தா அந்த கடையை மூடிட்டு உங்களுடைய தம்பி போன மாதிரி போயிருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு எடுத்த வச்ச காலை பின்வாங்காத மாதிரி அவர் வந்து கண்டினியூஸா அவருடைய கான்பிடென்டாலையும் அவருடைய நியூ ஸ்ட்ராட்டஜியாலையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவர் முன்னேறாரு. ஸோ அதனாலதான் இந்த முன்னேற்றமே நடக்குது. ஸோ நம்மளுடைய லைஃப்லயும் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், மற்ற விஷயத்துல நம்மளால இதை முடியாது, மற்ற கம்பேர் பண்ணும்போது இது பெட்டரா இருக்கு, நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு தாவிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல ஒரு பிளேஸா போயிட்டு இருக்குமே தவிர ஒரு கான்ஸ்டன்டான ஒரு பொசிஷன்ல இருக்க மாட்டோம். ஸோ இப்போ நீங்க ஒரு விஷயம் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஒரு விஷயத்த பண்றதுக்கு அப்படின்னா அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் நியூவா இன்னோவேஷன் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வரும்.